அந்த தமிழ் பாசத்துல தமிழ் படிக்க தெரியலையே, தமிழ் பேச தெரியலையே வருத்தப்படுறாரு. நான் கேக்குறேன், இத்தனை வருஷமா எங்களை ஹிந்தி படி ஹிந்தி படி ஹிந்தி படின்னு ஒரு சொல்றீங்கல்ல, ஹிந்தி படிச்சாதான் வேலை கிடைக்கும்ங்கிறீங்க, ஹிந்தி படிச்சாதான் மூச்சு விட முடியும்ங்கிறீங்க. ஏதாவது கேள்வி நாங்க பாராளுமன்றத்துல கேட்டோம்னா ஹிந்தியில பதில் சொல்றீங்க, கடிதம் எழுதுனா ஹிந்தியில பதில் வருது, இதெல்லாம் பண்றீங்கல்ல. நீங்க தமிழ் கத்துக்கோங்க. யார் பிரதமரை தடுத்து நிறுத்தது? நீங்க தமிழ் கத்துக்கிட்டீங்கன்னா நிஜமாவே தேச ஒற்றுமைக்கு ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கீங்கன்னு நாங்க நம்ப முடியும். நான் முதலமைச்சர் அவர்களிடம் சொல்லி நிச்சயமாக அவர் மகிழ்ச்சியோடு உங்களுக்கு ஒரு தமிழ் ஆசிரியரை அனுப்புவார்கள். தேர்தல் முடிஞ்சோன்னு நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா கூட இருப்பீங்க, அதனால நிச்சயமா தமிழ் கத்துக்க முடியும். ஆனா இவர் இந்த பக்கம் தமிழ் தமிழ் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவரை சுற்றி இருக்கக்கூடிய அண்ணாமலை, அப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு, எல்லாமே படிச்சு தெரிஞ்ச ஒருத்தர். அண்ணாமலையே 20,000 புத்தகம் படிச்சவர் இல்லையா? இவர் கவர்னர், அவருக்கு தமிழை பத்தி தெரியாதது ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் தெரிந்தவர். கால்டுவெல் அவர் படிக்கவே படிக்காதவரா இவர் கண்டுபிடிச்சு சொல்றார். ஏனென்றால் அவர்தான் முதல்ல சமஸ்கிருதத்திற்கும் தமிழுக்கும் சம்பந்தமே கிடையாது, இது வேறு மொழி குடும்பம், அது வேறு மொழி குடும்பம், தமிழ் சமஸ்கிருதத்திலிருந்து வரல, இது தனித்துவமான மொழி என்று உலகத்திற்கு அறிவித்தவர் கால்டுவெல். திராவிட மொழி குடும்பத்தை பற்றி பேசிய எழுதிய முதல் மனிதன் அவர்தான். அதனால நீங்க இத்தனை வருஷமா சமஸ்கிருதம் தான் பெருசுன்னு சொல்லிக்கிட்டு இருந்ததை மாற்றி காட்டி அறிவியல் பூர்வமாக நிரூபித்தவர் கால்டுவெல் அவர்கள். அதனால இப்ப அவரே படிக்கல, அவரு புஸ்தகமே போய் என்று அந்த கவர்னர், நம்முடைய கவர்னர் ஆளுநர் அவர்கள் தெரிவித்தார். உண்மையிலேயே கால்டுவெல் அவர்கள் உலகத்தில் மிகப்பெரிய புகழ்பெற்ற கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்திலே டாக்டரேட் வாங்கி இருக்கக்கூடிய ஒருவர் தான் அவர். அதே போல இங்கிலாந்துடைய மகாராணியின் கையாலேயே இன்னொரு முனைவர் பட்டம் பெற்றவர் தான் கால்டுவெல் அவர்கள். ஆனா தமிழ தூக்கி வைத்து பேசியதற்காக அவருக்கு எதுவுமே தெரியாது. இந்த பக்கம் அண்ணாமலை ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை, நம் உணர்விலே கலந்திருக்கக்கூடிய போராட்டத்தை, ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் யாராவது கலந்து கொண்டு சிறை சென்றிருக்கக்கூடிய போராட்டத்தை கொச்சைப்படுத்தி பிந்து போன செருப்பு என்கிறார். அப்ப யாரை ஏமாத்துறீங்க? இந்த பக்கம் தமிழ்ங்கிறீங்க, தொன்மையான மொழி நாங்க தான் சொல்றோம்ன்றீங்க, இந்த பக்கம் தமிழை தமிழர்களை தொடர்ந்து கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள், கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பற்றி கேள்விகள் கேட்டால் எதுக்குமே பதில் வராது. மிகப்பெரிய ஊழல், நாங்கெல்லாம் நியாயவாதிகள், நல்லவர்கள் அப்படின்னு பிஜேபி தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், ஒரு உலகத்துல எங்கேயாவது சட்டம் போட்டு ஊழல் செய்வதற்கு ஒரு சட்டத்தை போட்டு இருக்கக்கூடிய ஆட்சி எங்கேயாவது இருக்கா? அது பிஜேபி மட்டும்தான். ஊழல் செய்வதற்காக எலக்ட்ரல் பாண்ட்ஸ், தேர்தல் பத்திரங்கள் என்ற சட்டத்தை, என்ற திட்டத்தை கொண்டு வந்து சட்டப்பூர்வமான ஊழலை செய்திருக்கக்கூடியது பிஜேபி. அதுவும் எப்படி? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.